கமிட்டட் இருந்தால் ஒரு ரோஸ் கொடுத்துட்டு வரான் ப்ரோ. நான் சிங்கிள் 10 ரோஸ் 5 ரோஸ் கொடுத்துட்டு வரேன் ப்ரோ ஒரு நாளைக்கு. இந்த எப்படி இருந்தாலும் ஒரு 7 நாளுக்குள்ளே ஒரு 50 ரோஸ் கிட்ட கொடுத்துடும் ப்ரோ. ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் டேங்கிறது லவ்வர்ஸ்க்காகனு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தான் அன்பு செலுத்துகிற எல்லாருக்கும் தான் வேலண்டைன்ஸ் டே. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி நம்ம தான் பார்க்கணும். அவங்க போயிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க வயசில் ஜாலியாக அவங்க ஆளோட சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் February 14 அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா காதலிக்க நேரமில்லை. ஒரே வாக்கியத்தோட காதலிக்க நேரமில்லை. ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு அம்மா அப்பாவை அதில் உட்கார வச்சிட்டோன்னா போதும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக ஏஜ் ஆகிடுச்சுன்னா அவங்களே வீட்டிலே பொண்ணு பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும். அதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதே பெஸ்ட்டு. தேவையில்லா சுற்றி வேலை. லவ் பிடிக்கல, பார்த்துனுக்குறோம். பசங்க லவ் பண்ணுறானுங்க, என்னத்துக்கு லவ் பண்ணுறாங்களே தெரியாமல் லவ் பண்ணுறானுங்க. எங்கள் அம்மா அப்பா எங்கள் அக்கா அவள் தான் ப்ரோ. அவங்க தான் ப்ரோ எனக்கு ஆள் எல்லாமே, உலகமே அவங்க தான். வேறு எதுவும் தேவை ப்ரோ. ஸோ அவங்க விட்டுட்டு போயிட்டாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டோ இல்லை சுற்றிட்டோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு தேவையில்ல. லவ் தான் நம்ம லைஃப்னு எடுத்துக்க முடியாது இல்லை. ஜஸ்ட் அந்த லைஃப் நம்ம வாழ்ந்து பார்த்துட்டேன். ஸோ நமக்கு அது செட் ஆகலை. அது எனக்கு ஒரே கேள்வி கேட்குற மாதிரி கேட்டீங்க, எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்க தெரிஞ்சுக்கலாமா? கடைசி வரலும் ரீசனே தெரியுது. ப்ரோ, யங்ஸ்டர்ஸ்லாம் உங்கள் வயசில் எல்லாருமே ஜாலியாக அவங்க ஆள் கூட சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணுறீங்களே ஸ்விக்கியில், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கமிட்டட் இருந்தால் ஒரு ரோஸ் கொடுத்துட்டு வரான் ப்ரோ. நான் சிங்கிள் 10 ரோஸ் 5 ரோஸ் கொடுத்துட்டு வரேன் ப்ரோ ஒரு நாளைக்கு. இந்த எப்படி இருந்தாலும் ஒரு 7 நாளுக்குள்ளே ஒரு 50 ரோஸ் கிட்ட கொடுத்துடும் ப்ரோ. சிங்கிளாக வந்துட்டு எடுக்க ரோஸ் கொடுக்குற புரியல ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ. இன்ஸ்டாமெண்ட் வந்தீங்கன்னா கொடுக்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி ரோஸ்லாம் நீங்கள் ஓகே இன்ஸ்டாமெண்ட்டில் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதான் ப்ரோ கதையே. ஒருத்தருக்கு ஒரு ஒர்க்கு அந்த இது டைம்லாம் இருக்குது. லவ்வர் இருக்கவங்களுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா ஓகே, பரவாயில்ல. ஓகே, சில பேருக்கு சண்டைனால பிரிஞ்சிருக்கலாம், அந்த டைம் இருக்கும். ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அதாவது சொல்கிறீங்களா? கிட்டத்தட்ட அப்படின்னே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பிரேக்கப்லாம் நீங்களும் ஜாலியாக சுற்றி தான் இருந்திருப்பீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல, அவங்களுக்கு டைம் இருக்கணும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ வந்து இப்போ ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து டைம் கிடைக்கல. மோஸ்ட்லி லீவ் எடுக்கலான்னு பார்த்தாலும் கடன் ப்ராப்ளம் நிறைய எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஸ்விக்கியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்களும் ஓடிட்டே இருந்தால் தான் டெய்லி 8 ஹவர்ஸ்லேருந்து 16 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. லவ்வர்ஸ் டே அன்றைக்கி தான் கொண்டாடணும் இல்லை, அதேமாரி லவ்வர் இருக்கவங்க வேறு என்னைக்கிட்ட வேணாலும் கொண்டாடிக்கலாம். ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் டேங்கிறது லவ்வர்ஸ்க்காகனு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தான் அன்பு செலுத்துகிற எல்லாருக்கும் தான் வேலண்டைன்ஸ் டே. வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லலாம். ப்ரோ, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஃபேமிலி இஷ்யூ இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸை நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு நமக்கு இன்கம் கிடைக்கிது, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கிது. அவங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் ஒரு ஃபுட்டு எது வந்தாலும் கிடைக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் போயிடுச்சு. ஆல்ரெடி போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 23ல் மேரேஜ் முடிஞ்சிச்சு. 2023. அது வரைக்கும் சிங்கிளாகவே இருக்கீங்களா? அதில் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஒன்று நம்ம அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் என்னவோ அதை தானே பார்த்துட்டு போகணும். ஸோ இப்போது அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி அதிலே போயிடாமல் அடுத்த லைஃப் நம்மளுடைய அதுக்கடுத்தது இப்போ வீட்டில் எப்படி அரேஞ்ச் மாதிரி பார்த்து நம்ம வைப்பாங்க. நம்ம அடுத்த லைஃப்பில் என்ன பார்த்துட்டு போகணுமோ அதை தான் நம்ம பார்த்துட்டு போகணும். ஸோ அவங்க விட்டுட்டு போயிட்டாலும் ஃபீல் பண்ணிட்டோ இல்லை சுற்றிட்டோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் அவங்கக்கிட்ட நான் நிறைய பேசியிருந்தது. என்னன்னா லைஃப்பில் நான் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் பேசியிருந்தேன். பட் ஆனால் இப்போ அவங்க கிட்ட நம்ம பேசாமையே அந்த லைஃப்பை நம்ம அச்சீவ் பண்ணக்குள்ள ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்காக அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அதை நம்ம கொண்டு வரணுன்ற வேலையில் கொஞ்சம் வேகமாக இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு லவ் பண்ணுற ஐடியாவே இல்லையா? இல்லை ப்ரோ, பண்ணலாம் இல்லையா? லவ் தான் நம்ம லைஃப்னு எடுத்துக்க முடியாது இல்லை. ஸோ அது வந்து ஒரு அட்ராக்ஷன் தானே. இவங்க கூட வாழலாம் அவங்க கூட வாழலான்னு ஒரு லுக்கு தானே அது நம்ம கவர் பண்ணோம். ஸோ அது ஜஸ்ட் அந்த லைஃப் நம்ம வாழ்ந்து பார்த்துட்டேன். ஸோ நமக்கு அது செட் ஆகலைன்றதோட அது நமக்கு தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் அப்பா 2008 இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி நம்ம தான் பார்க்கணும். அவங்க போயிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணவும் கூடாது. ஸோ அதான் நம்ம லைஃப் பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ என்னோட அச்சீவ்மெண்ட் இன்னும் ஒரு 2 இயர்ஸ்லேயே ஒரு செட்டில் ஆகணும் அப்படி ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கு. அது எனக்கு ஒரே கேள்வி கேட்குற மாதிரி கேட்டீங்க, எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்க தெரிஞ்சுக்கலாமா? கடைசி வரலும் ரீசனே தெரியல. ரொம்ப கஷ்டம்ல அது. நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கேட்டும் பார்த்துட்டேன். கடைசி வரலும் அதுக்கான பதில் இதுவரையும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக கொடுக்குது. எதுக்காக நான் வந்து உங்களுக்கு என்ன டார்ச்சர் கொடுத்தேன்னா ஓப்பனாக கேட்டு பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும்ல. ஸோ அது கூட நான் ஓப்பனாக கேட்டுட்டேன். ஆனால் அதுக்கான பதில் எனக்கு இதுவரையிலும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் மேலே தப்பு இருக்காது. அதனால தான் அப்படி இருக்கும். இருக்குது இல்லை. சப்போஸ் இருந்தேன்னா நான் மாற்றிக்க அந்த ஒரு சான்ஸாக எடுத்துப்பேன்ல. புரியுது. ஸோ ஆனால் கிடைக்கல. நீங்கள் நல்லா மெச்சூரிட்டியாக பேசுகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அமைவாங்க. ஓகேவா? Girlfriend நல்ல எல்லாம் ஒய்ஃபா அமைவாங்க. அப்படிலாம் சொல்லிக்கலாம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ப்ரோ, யங்ஸ்டர்ஸ்லாம் உங்கள் வயசில் ஜாலியாக அவங்க ஆளோட சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் February 14 அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? காலையில் வரணும், நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். போயிட்டு வீட்லேயும் போயிட்டு சும்மா இல்லாமல் பர்சனல் ஒர்க் நிறையா இருக்குது. புரியுது. அது நாளைக்கு நிஜமாலே ஒர்க்கு தானாலே யாருமே செட் ஆகலன்னு சொல்லு. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா காதலிக்க நேரமில்லை, ஒரே வாக்கியத்தோட காதலிக்க நேரம் இல்லை. ஏன்னா இப்போ நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், அது பின்னால் போயிட்டு இருக்கும்போது ஒரு லவ் பொண்ணுன்னு வராங்கன்னா அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பையன் உருட்டுறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ கேட்டுறேன். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஓகே. இந்த காலத்தில் போயிட்டு ஆனால் நீங்கள் சிக்னல்லாம் பார்க்கும்போது எல்லா கப்புள்ஸாக ஜாலியாக கட்டி பிடிச்சிலாம் போகும்போது உங்களுக்கு ஆசை வராதா அந்த மாதிரிலாம்? பார்க்கும்போது தோணுதான், பட் அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், அதுக்காக போகணும். ஓகே, உங்களோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபில்ம் மேக்கிங். ஃபிலிம் மேக்கிங்கில் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ நான் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 2 or 3 months ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஷார்ட் ஃபிலிம். சூப்பர் சூப்பர். நானே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு சூப்பர். அந்த விஷயமா தான் இப்போ போயிட்டுருக்கு. இல்லை இப்போ கடைசி ஆர்டர் ரோஸ் எடுத்துகிட்டு போனேன். ஓகே. ஸோ எடுத்துன்னு போனால் லொக்கேஷனை அவங்க தெரியாமல் அவங்க ஆள் ஆர்டர் போட்டிருக்கும் போல. ஓகே. எங்கேயோ ஆர்டர் போட்டு லொக்கேஷன் திருமலை வாயலாம். ஓகே. மதுரை வாய் லொக்கேஷன் கொடுத்து வச்சிருக்கானுங்க. போய் எடுத்துன்னு வந்து வெறியில் கொடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஆனால் கமிட்மெண்ட்டாக ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? கஷ்டமெல்லாம் இருக்குது ப்ரோ. அவனுக்கு இருக்குது, சுற்றுறானுங்க, நம்மளுக்கு இல்லை, அவ்வளோதான். நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளோதான். இன்ன வரைக்கும் லவ் அந்த மாதிரி கமிட்மெண்ட்டுக்குள்ள நான் போனது கிடையாது. ஓகே. இன்னும் வரைக்குமாண்ணா? நிஜமாலே வேணா? சீரியஸாக தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஃபேமிலி கமிட்மெண்ட்டே கரெக்டாக இருக்குமா ஒருவேளை? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அதை தான் யோசிச்சுட்டு இருப்பேன், தவிர்த்து இதெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு ஆசை இருக்குது, ஒரு ட்ரீம் இருக்குது, எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப பெருசாலாம் ட்ரீம் இல்லை ப்ரோ. ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு அம்மா அப்பாவை அதில் உட்கார வச்சிட்டோன்னா போதும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாலாம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களே வீட்டிலே பொண்ணு பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதே பெஸ்ட்டு. தேவையில்லாத சுற்றின்னு இருந்தாலும் வேலைக்கு. ஓகே. ஆனால் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த மாரி பொறுப்பு இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்களா, அவங்களாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு டைம் பீரியடுக்கு மேலே அவங்களே புரிஞ்சுப்பானுங்க ப்ரோ. நம்ம சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. டைம் பீரியடுக்கு மேலே அவனுங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அதை நம்ம என்ன சொல்லுவானுங்க, எதுவும் சொல்ல மாட்டானுங்க, போடா பூமர்ன்ட்டு போயிடுவானுங்க. அதனால் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. அவனுக்காக புரிஞ்சாதான் உண்டு. இப்போ யாருமே சொல்லிலாம் மாற மாட்டாங்க ப்ரோ. நீங்கள் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, பிரேக்கிங் பாயிண்ட் ஏதாவது இருக்கும்ல? இல்லை ப்ரோ, சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்ந்தேன். அதனால் ஒருவேளை அப்படி இருக்கானா எனக்கு தெரியல. நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? சிங்கிள் தான் ப்ரோ. இப்போ ஏன் நீங்கள் கமிட்டட் ஆகி நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் ஜாலியாக சுற்றுறாங்களே, அந்த மாதிரி சுற்றலையா? சிங்கிளான்ட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருந்துட்டு போயிட்டாலே அது ஒரு ஜாலி தான். புரியுது. அம்மாவை பார்த்துக்கணுன்ட்டு பொண்ணுங்கிட்ட போயிட்டு காசுலாம் அடிக்கணும்னா ஒரு எண்ணமே இல்லை எனக்கு. ஓகே. கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருந்தாலே போதும். கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருந்துரு ப்ரோ? அதுதான் ப்ரோ. நம்ம இந்த உலகத்துக்கு வர வச்சு நம்மளுக்கோசம் நிறைய இதுவெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கோசம் இது கூட பண்ணலண்ணா. இப்போ வந்து லவ் பண்ணி பொண்ணுங்களுக்கு காசு அழிக்கிறதோடைய நம்ம அம்மாவுக்கு வந்து பண்ணாலே அதுவே பெரிய கிஃப்ட்டு தான் ப்ரோ. ப்ரோ எங்கள் ஏஜுக்கு லவர்ஸ் தான் சுற்றுறாங்க ப்ரோ. நாங்கள் லவர் இல்லாமலே 10-20 ரோஸ் குத்துட்டோம் ப்ரோ ஆளுங்களுக்கு. எப்படி சொல்கிறீங்க? பசங்களுக்கும் குத்துட்டோம், பொண்ணுங்களுக்கும் குத்துட்டோம் ப்ரோ. யாராவது பசங்க குத்துக்கிறாங்களா ப்ரோ? நாங்கள் குத்துக்கிறோம் ப்ரோ பசங்களுக்கு. ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆளுக்கு தான் ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆளுக்கு தான் ப்ரோ. நாங்கள் எப்படி பார்த்துக்க ப்ரோ, நாங்கள் சுக்கி ஓட்டுறனால எப்படி மஜாவாக குத்துட்டோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது ஃபன்னாக இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நீங்கள் எங்களுக்கு பிடிக்கல ப்ரோ, லவ் பிடிக்கல. பார்த்துனுக்குறோம் பசங்க லவ் பண்ணுறானுங்க, என்னது லவ் பண்ணுறாங்களே தெரியாமல் லவ் பண்ணுறானுங்க. நம்மளுக்கு பிடிக்கல. நம்ம சிங்கிள். நம்ம அம்மா அப்பா பார்த்தா ப்ரோ, அவங்க அக்கா இருக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா எங்கள் அக்கா, அவள் தான் ப்ரோ. அவங்க தான் ப்ரோ எனக்கு ஆள் எல்லாமே, உலகமே அவங்க தான். வேறு எதுவும் தேவையில்லை ப்ரோ. உங்கள் அம்மா அக்கா தான் உங்களுக்கு உலகன்றீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை ப்ரோ? அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க எதுவும் கேட்டது கிடையாது வரைக்கும். என்னால் முடிஞ்சிட்டு பண்ணுவோம் ப்ரோ. அவங்க எதுவும் வாங்கிட்டு கேட்டது கிடையாது வரைக்கும். என்னால் என்ன முடியுமோ அது பண்ணுவோம் ப்ரோ. ஆனால் நீங்கள் உங்கள் வயசில் நிறைய பேர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்களே. நானும் ஜாலியாக தான் ப்ரோ சுற்றுறேன். அதோ இன்றைக்கி வந்து காலைல ஆர்டர் பண்ணேன், ஒரு 7 ரோஸ் பொண்ணுங்களுக்கு கொடுத்தேன். அதே ஜாலி ப்ரோ. வந்து இன்றைக்கி மட்டும் கொடுக்கல ப்ரோ, நான் ஒரு வாரமாக கொடுத்துருந்தேன் ப்ரோ. லைனாக ஸ்விக்கிலேருந்து கொடுக்குறாங்களா ரோஸ்? ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க ப்ரோ ரோஸ். ஓ, இப்போ டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு ரோஸ் கொடுத்துட்டு வரணும் நீங்கள்? ஆமாம், நாங்கள் கொடுத்துட்டு வரோம். யாராவது கொடுக்குறாங்களோ இல்லையோ நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிற ரோஸ் அவள் தான். வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. கஸ்டமர்ஸ்லாம் எந்த மாதிரி பார்த்தாங்க, அதை கொடுத்தோன்னே என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க? தேங்க்ஸ் ப்ரோ. சில பேர் தேங்க்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் டிப்ஸ் கொடுப்பாங்க. எல்லாம் கண்டுக்கிறதுல ப்ரோ. சில பேர் வந்து சிரிப்பாங்க. ஒரு பொண்ணுங்க இப்போ வந்து பசங்கள்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. பொண்ணுங்களாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஏக்கத்தில் பார்க்குங்க. நாங்கள் பாட்டுன்னு கொடுத்துட்டு வந்த நேரம், நாங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு வந்த நேரம் ப்ரோ.